எப்படி இருக்கீங்க? எல்லாம் சௌரியமா? ஓகே, இன்றைக்கி ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, ஒய்ஃப் வந்து ஸ்பெஷலாக காலையில் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா துனா மெல்ட் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று வந்து பனானா ஸ்மூத்தி. இந்த துனா மெல்ட் வந்து ஏர் ஃப்ரையரில் செய்ய போகிறாங்களாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரெட் ரெடி, இங்கே ப்ரெட் இருக்குது, இங்கே துனா ரெடியாக இருக்குது. அது என்னது? மயோனீஸ் ரெடியாக இருக்குது. சீசனிங்காக லெமன் பெப்பர். இங்கே ஒரு ப்ரெட் வேறு இருக்குது, ஒரு ப்ரெட் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து சால்ட். இது வந்து சால்ட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இது வந்து மயோனீஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பட்டர், அவங்க ப்ரிஃபரன்ஸு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இன்னும் தடவிட்டு இருக்காங்க மயோனீஸை. ப்ரெட்டில் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ப்ரெட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த ப்ரெட் வந்து ஹோல் வீட் ப்ரெட் அப்படின்னு, இங்கே ஹோல் வீட் ப்ரெட் நாங்கள் எப்போதும் அதை தான் வாங்குவோம். இங்கே வந்து சம்டைம் ப்ரெட் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் நிறைய வெரைட்டியான ப்ரெட் இங்கே இருக்குது. எல்லா வெரைட்டியான ப்ரெட்டும் இங்கே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட் சம்டைம் டெக்ஸாஸ் ப்ரெட் அப்படி இப்படின்னு நிறைய ப்ரெட் வச்சுருப்பாங்க. உங்களோட பிரேக்ஃபாஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்தது அப்படியே ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் இது முடிச்சுட்டு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சுட்டு, ரெண்டாவது வந்து சீசனிங் கொஞ்சம் அந்த துணாவில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ஸ்ப்ரெட் பண்ணல தூவிட்டு, அப்புறம் சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்தவுடன் என்ன செய்யணும்? சீஸ். நெக்ஸ்ட் வந்து சீஸ் எடுத்துட்டாங்க. சீஸ் எடுத்துட்டு சீஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்று எல்லா ப்ரெட்லையும் வச்சு நம்ம 4 பேர் இருக்கோம், ஆனால் ஏன் 3 சீஸ் தான் எடுத்திருக்கேன். அதான் என் டாக்டருக்கு வந்து சீஸ் பிடிக்காது. என் டாக்டருக்கு வந்து சீஸ் பிடிக்காது, அவங்க சீஸ், அதனால 3 தான் எடுத்திருக்காங்க. சீஸு போட்டிருக்கேன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் பீஸாவில் சீஸ் இருந்துச்சுன்னா சாப்பிடுவாங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்து சீஸை கண்ணில் பார்க்கக்கூடாது, ஆனால் பார்க்காம இருந்தால் சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து துணா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க எல்லாத்துலேயும். இட்ஸ் a very simple and easy recipe, but so துணா வந்து நீங்கள் நிறைய வெரைட்டி இருக்குது. அதுலேயும் சம் மிக்ஸ் வித் ஹெர்ப்ஸ், மிக்ஸ் வித் அதர்ஸ். உங்களுக்கு பிடிச்ச துணா வெரைட்டி நீங்கள் வாங்கிக்கலாம், எது பிடிக்குதோ அதை வாங்கிக்கலாம். துணா அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ராசஸ்க்கு இந்த ரெசிபி பேர் என்ன? துனா மெல்ட். Why it is tuna melt? இது துனா மெல்ட். அதில் வந்து முடிச்சுட்டு வரப்போ அப்படி துணா வந்து மெல்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். சீஸோடு கலந்து மெல்ட் ஆகிடும், அதனால தானே? எஸ், சீஸ் வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் போட்டு எடுத்தோன்னே அப்படியே மெல்ட் ஆகிரும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர். இப்போவே சரி பார்ப்போம் முடிச்சோன்னு. இதில் வந்து ஹெல்த்தி ஆப்ஷனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குக்கம்பர் வந்து வெட்டி அதை வேறு வைக்கிறாங்க. குக்கம்பர் நீங்கள் கியூக்கம்பர் வெட்டி வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது செலரியை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். செலரி அதை வந்து அந்த தூணாவோடையே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஆயில்ஸ் இப்போ கிட்ஸ்க்கு வந்து அனியன் பிடிக்காது, ஸோ அதனால் அனியன் நம்ம வைக்கல. இல்லைன்னா அனியன் கூட அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த துணாவோட ஸ்ப்ரெட் பண்ணலாம். கேரட்டு செலக்ட் பண்ணி போடலாம். ஓ யா, கேரட் போடலாம், கேரட் ஆக்சுவலி போட்டுருக்கலாம். ஓகே, இது வந்து refreshment பெப்பர். நம்ம எதுக்கு வந்து இதை போடுறோன்னா ஈஸி, அப்புறமேலு கழுவ தேவையில்லை. கழுவுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏர் ஃப்ரையரில் வந்து இந்த refreshment பெப்பர் போட்டால் அது ஏதாவது அந்த சீஸ் ஏதாவது மெல்ட் பண்ணி ஊற்றினா கூட அப்படியே இந்த பேப்பரை தூக்கி போட்டுடலாம்.
சில பேர் வந்து மயோனிஸ் வந்து கீழே படுற மாதிரி வைப்பாங்க. நம்ம இஷ்டம், எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம சௌகரியம் தான். எண்ட் ஆஃப் த டே நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகுது. எப்படி எது இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இப்படி ட்ரை பண்ணுறேன். யூஸ்வலி வந்து நான் எல்லாமே உள்ளுக்கு வைப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி செஞ்சு பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஃபைனல் வந்து என்னென்னா கரெக்டாக 4 பேருக்கு 4 செட் ஒரு செட்டு. அதில் வந்து சீஸ், குக்கம்பர், மயோனீஸ், அப்புறம் துணா எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ வந்து அடுத்தது வந்து இதை வந்து ஏர் ஃப்ரையில் வைக்கணும். ஏர் ஃப்ரையில் வச்சுட்டாங்க. இப்போ வந்து என்ன எப்படி செட் பண்ணுவீங்க? டெம்பரேச்சர் வந்து 193 செட் பண்ணிவிட்டு ஷேக்கில் போட்டுட்டு டைம் வந்து 8 மினிட்ஸ். 8 மினிட்ஸ். இது ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து என்னென்னா ஏர் ஃப்ரை வெரி ஈஸி. இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து உட்காந்துருக்க வேண்டிய அடுத்தது வந்து அவங்க பனானா ஸ்மூத்தி செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 8 மினிட்ஸ் வச்சாச்சு. 8 மினிட்ஸ் முடிஞ்சவொடனே ரெடி. யம்மி துனா மெல்ட் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து ப்ரெட் ரெடி ஆகிட்டுருக்கு ஏர் ஃப்ரையரில். இப்போ வந்து அடுத்தது வந்து பனானா ஸ்மூத்தி. ஸோ பனானா ஸ்மூத்திக்கு தேவையான பொருட்கள் என்ன? கோஸ் பனானா, அப்புறம் வந்து இது ப்ளூபெர்ரி. இங்கே பெரிஸ்லாம் நிறைய கிடைக்கும். நிறைய அவங்க எல்லா விதமான பெரிஸும் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் ஆல்மண்ட், கொஞ்சம் ஆல்மண்டு, அப்புறம் மில்க். இங்கே மில்க் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டியாக மில்க் இருக்கும். நல்லா வெரி க்ரீமி ஹோல் மில்க். அப்புறம் வந்து 1% ஃபேட் ஃப்ரீ, ரெடியூஸ் ஃபேட், 2% ரெடியூஸ் ஃபேட், அப்புறம் ஃபேட்டே இல்லாமல். ஸோ விதவிதமான மில்க் இருக்கும். நாங்கள் இங்கே வாங்குறது வந்து 2 விதமான மில்க் வாங்குவோம். ஒன்று வந்து 2% ரெடியூஸ் மில்க், குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு ஹோல் மில்க் வாங்கிடுவோம். ஓகேவா? வேறு என்னென்ன தேவைப்படும்? பிளெண்டர் வேணும். பிளெண்டர் கண்டிப்பாக பிளெண்டர் வேணும். அது இல்லாமல் கையில் அடுத்தது பார்ப்போம். பனானா என்ன பண்ணுறாங்க, பீல் பண்ணிவிட்டு செஞ்சிருந்தா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இடையில் வந்து என்னென்னா ஏர் ஃப்ரையர் வந்து சத்தம் போடுது. என்ன அப்படின்னா அதை எடுத்து அதை ஷேக் பண்ணணுமா, என்ன பண்ணணும்? எஸ், நம்ம அப்படியே திருப்பி போட போகிறாங்க. ஏர் ஃப்ரையர் வந்து திருப்பி போட. ஓகே, அதை திருப்பியாச்சு. இடையில கரெக்டாக ஹாஃப்வே வந்து ஸோ அது போயிட்டு. பனானா ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ? சூப்பர் யம்மி டெலிஷியஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், துனா மெல்ட் ரெடி. இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே மெல்ட் ஆகிருக்கா சீஸு. இது வந்து இது சாப்பிட்டு வாவ், வெரி நைஸ், டெலிஷியஸ். இங்கே மெல்ட்டு சூடு அப்படியே இருக்கா, இங்கே கிறிஸ்பியாக இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கா. எல்லாம் அப்படியே காம்பினேஷன் சேர்ந்து அருமையாக இருக்குது. ஐ லவ் இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன் என்னோடய டெலிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட்டை. ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணி எப்போ ட்ரை பண்ண போகிறீங்க, இப்படி ட்ரை பண்ணால் ஃபோட்டோ போடுங்க. ஓகே, பாய் பாய்.